இந்த மஷ்ரூமை வச்சு சூப்பரான பாகிஸ்தானி டிக்கா மஷ்ரூம் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக கீ சேர்த்துட்டு கூடவே கடலை மாவு 2 ஸ்பூன் இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். அது பச்சை வாடை போகிற அளவுக்கு முறுகிடக்கூடாது. அது கூடவே நம்ம வந்து 2 ஸ்பூன் தயிர், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அப்புறம் காஷ்மீரி மிளகாய்த்தூள், உப்பு எல்லாமே சேர்த்து தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே மஷ்ரூம் சேர்த்துக்கிறோம். நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு அதே பேனில் அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அது ஃப்ரை ஆகிட்டு இருக்கும் போதுமே ஒரு தக்காளியும் ஒரு 10 முந்திரியும் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அதே பேனை திருப்பி அடுப்பில் வச்சுட்டு அது கூட வெங்காயம் நல்லா வதங்கணும்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம தக்காளி கேஷ்யூ நட்டு போட்டு அந்த அரைச்ச அந்த மசாலா விழுது அதெல்லாம் சேர்த்து நல்லா இது கலந்துட்டு கஸ்தூரி மேத்தி சேர்த்து அது கூடவே நம்ம ஃப்ரை பண்ண மஷ்ரூம், அதுக்கப்புறம் பச்சை மிளகா, மல்லித்தலையெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா ஒரு பரானா டிக்கா மசாலா ரெடி ஆகிடும். அது கூடவே பாகிஸ்தானி ரொட்டி வச்சு சாப்பிட்டு பாருங்க, சும்மா அட்டகாசமாக இருக்கும்.